ஹாய்! ஃபைனலி நான் வந்து என்னோடய ஊருக்கு நான் வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து தம்பியோட மேரேஜு, அப்புறம் என்கேஜ்மெண்ட்ஸ் அதெல்லாமே வந்தது. ஸோ அப்படி இப்படி சொல்லி அங்கே இங்கே சுற்றி கடைசியில் என்னோடய ஊருக்கு நான் வந்தேன். என்னோடய ஊர் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். திருப்போரூருன்றது தான் என்னோடய ஊர். நான் இங்கே இருக்க முருகர் கோவிலுக்கு தான் வந்திருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து கிருத்திகை டைமில் வந்து பயங்கரமான ஒரு கூட்டம் இருக்கும். அந்த முருகர் கோவில் வந்து இப்போ ரீசெண்டாக ஃபேமஸ் ஆன கோவில்லாம் இல்லை. இது வந்து பல வருஷமாகவே இது பயங்கர ஃபேமஸாக இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், மேபி சில பேருக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். இப்போ வந்து கொஞ்ச நாட்களாகவே வந்து கொஞ்சம் வருஷங்களாக முருகர் வந்து ஃபேமஸாக இருக்கிறாரு. ஸோ அந்த அந்த நாளெல்லாமே தவிர எப்பயுமே இந்த ஊரில் வந்து கிருத்திகை அப்படின்னு வச்சாங்கன்னா இந்த ஊருக்கு வந்து நிறைய பஸ் வசதி அதெல்லாம் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி இல்லை. இப்போ தான் வந்து செகண்ட்ஸ் பஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. பட் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பஸ் வசதியோ லைட் வசதியோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போதே நிறைய பேர் இந்த மாட்டு வண்டியில் வந்து வீட்டில் இருக்க பொருளெலாம் எடுத்து போட்டு கட்டிட்டு வருவாங்க இல்லையா? ஸோ அந்த ஸ்டேஜ்லேருந்தே நான் சொல்கிறேன், அந்த ஸ்டேஜ்லேருந்தே நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்க. மாட்டு வண்டியில் கட்டிட்டு வர்றது, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஆட்டோவில் வர்றது, அதுக்கப்புறம் வந்து லாரியில் வர்றது. ஸோ அந்த மாதிரி வந்து அந்தந்த ஃபேமிலியாக வருவாங்க. அப்புறம் ஊரில் இருக்க ஆள் அந்த மாதிரி சேர்ந்து வர ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃபெசிலிட்டி வந்தது. இப்பயுமே வந்து கூட்டம் எதுவுமே குறையல. எந்த ஃபெஸ்டிவல் வருதோ முருகர் கோவிலில் ஒரு வாட்டியுமே வந்து கூட்டம் வந்து பயங்கரமாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா போர் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனாலே என்னமோ வந்து இதில் திருப்போரூர் அப்படின்னு வந்ததுன்னு சொல்கிறாங்க. இந்த முருகர் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஒரு மலை கோவில் ஒன்று இருக்கும். மலை மேலே வந்து ஒரு சிவன் கோவில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காலத்தில் என்ன சொன்னாங்கன்னா முருகர் கோவிலுக்கும் மேலே இருக்க மலை கோவிலில் இருக்க சிவன் கோவிலுக்கும் ஒரு சுரங்கப்பாதை இருக்குது. அந்த வழியாக தான் வந்து நம்ம அபிஷேகம் பண்ணுறது அதெல்லாமே வந்து எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போயுமே வந்து அந்த மாதிரி ஒரு கேட் ஒன்று இருக்குது. பட் அது வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இந்த முருகர் கோவிலில் இருக்குது. இது தெரிஞ்சிருக்கவங்களுக்கு இது பயங்கரமான ஒரு ஸ்பெஷலான முருகர் கோவில். பட் இல்லை, தெரியாதவங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஊருக்கு நீங்கள் வந்தீங்க, அதாவது இந்த முருகர் கோவிலுக்கு நீங்கள் வந்து வேண்டுதல் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கையாக இருக்குது. அது இல்லாததில் வந்து ஒரு பெரிய ஒரு தெப்ப குளம் ஒன்று இருக்குது. இந்த குளத்துக்கு நடுவில் வந்து ஒரு கோவில் இருக்குது. இதை சுற்றி வந்து நிறைய கிணறு வச்சு ஒரு குளம் இருக்குன்றாங்க. என்னால் வந்து இருக்குது. ஸோ என்னால் வந்து வீடியோஸ் வந்து எடுக்க முடியல. அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், சைடில் தண்ணி தெரியுது இல்லையா? இது எல்லாமே வந்து குளம் தான், பெரிய குளம் இது. பட் என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல, நைட்டு போனதுனாலையோ நெக்ஸ்ட் வந்து நிறைய கூட்டம் இருந்ததுனால என்னால் எடுக்க முடியல.